வணக்கம். நீங்கள் அடிக்கடிக்கு நெகட்டிவாக நினைக்கிற ஆளா? இந்த கதை உங்களுக்காக தான். அவர் ஒரு ஏழை விவசாயி. அவர் கொஞ்சம் நிலம் வச்சுருக்காரு. அந்த நிலம் வந்து காடு ஒட்டினாப்புல இருக்குது. அன்றைக்கி நாளில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த நிலத்தில் வேலை செஞ்சுட்டு அவர் அப்படியே ஏழை விவசாயி நடந்து வர்றாரு. அங்கே ஒரு வித்தியாசமான மரம் இருக்குது. வழக்கம் போல் வர வழி தான். ஆனால் அந்த மரம் வந்து புதுசாக இருக்குது அவருக்கு. சரி, அந்த மரத்து நிழலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடுறாரு. லைட்டாக தாகம் எடுக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி கிடச்சா நல்லா இருக்குமேன்னு மனசில் யோசிக்கிறாரு. அப்படியே இந்த மரத்துலேருந்து தண்ணி வருது. இவர் அதை எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. எதனா பழம் எதனா கிடச்சா இருக்குமே, ஆப்பிள் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த மரத்துலேருந்து ஆப்பிள் வருது. அதை எடுத்து இப்போ சாப்பிட்டுட்டு இவர் அப்போ தான் இவருக்கு புரியுது. ஸோ நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த மரம் அது அதே மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. நம்ம தான் ரொம்ப ஏழையாக இருக்குமே, நம்மளுக்கு கொஞ்சம் பணமும் நகையும் கிடைச்சா நல்லாயிருக்கும், காயின்ஸ் எதாவது கோல்டு காயின்ஸ் எதனா கிடைச்சா நல்லா இருக்குமேனு அவர் மனசில் யோசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த மரத்துலேருந்து பணமும் அந்த நகையும் வந்து இவர் கிடைக்குது. ரொம்ப இந்த ஊர்லேயே நாம தான் இப்போ பணக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்போ தூரத்துலேருந்து ஒரு புலி உருமல் சத்தம் கேட்குது. ஐயோ, புலி வந்துருமோ, நம்மளை வந்து கொன்றுமோ அப்படின்னு மனசில் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இந்த புலி வந்து இவரை வந்து கொண்டு சாப்பிட்டுது. இந்த கதை ஒரு சின்ன கதை தான். இது எதுக்காக சொல்கிறோம்னா, நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக யோசிச்சோம்னா நெகட்டிவாக நடக்கும்ன்றதுக்காக தான். அதே மாதிரி தான் நம்ம தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம மனசில் போட்டு யோசிச்சுட்டு குழப்பிட்டு நெகட்டிவான தாட்ஸ் யோசிச்சுட்டோம்னா அதே மாதிரி நெகட்டிவாக நடக்கும். பாசிட்டிவாக நடக்கும். இதுக்காக தான். நன்றி, வணக்கம்.